இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வீண் வார்த்தைகள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஜெபம் என்கிறது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கிறதான ஒரு உறவு. அந்த உறவு பலப்படுவதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இப்படித்தான் ஜெபம் பண்ண வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறதுக்கான எந்த ஒரு முறையும் இல்லை. நாங்கள் எப்படியெல்லாம் தேவனோடு பேச முடியுமோ அப்படியெல்லாம் நாங்கள் தேவனோடு பேச முடியும். இந்த வசனம் சொல்லுது, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை பேசக்கூடாதா. அதாவது எங்களுடைய ஜெபம் கருத்தானதாக இருக்க வேண்டும். எலியாவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எலியா மழை வராதபடிக்கு கருத்தாக ஜெபம் பண்ணினார் என்று. எங்களுடைய ஜெபம் கருத்தானதாக அமைய வேண்டும். அதிக வசனிப்பினால் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ண வேண்டாம் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் தேவன் எங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்னதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அதிகமாக வீண் வார்த்தைகளை பேசாமல் இருக்க வேண்டும். நாங்கள் மனதில் நினைக்கிறவற்றை கூட தேவன் அறிகிறார், அதற்கு கூட அவர் பதில் தருகிறார். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஜெபத்தில் அதிகமாக கதைத்து அதிக வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இல்லை. எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த உறவு இன்னும் பலப்படும்படிக்காக நாங்கள் தேவனோடு உரையாடலாம், அதாவது ஜெபம் பண்ணலாம். ஆனாலும் அதிக வார்த்தைகளை வீண் வார்த்தைகளை பேசாமல் கருத்தாக ஜெபம் பண்ண வேண்டும். Have a nice day.